இப்போது நாம் புற்றுக்கோவிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த புற்றுக்கோவில் கணக்கனேந்தல் என்னும் கிராமத்தில் சுயம்புவாகவே உருவாகினது. இது காரியாவெட்டிற்கும் கல்குறிச்சிக்கும் இடையிலான பகுதிகளில் இந்த கோவில் அமைந்து உள்ளது. இந்த கோவிலின் சக்தியை மக்கள்கள் அறிந்து கொண்டன. இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று மக்கள்கள் அனைவரும் கூறுகின்றன. இங்கு வேண்டுதல் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்தும் கிடைக்கின்றன, வெற்றி கிடைக்கின்றன. அதனால் மக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வழிபாடு சிறந்து விளங்குகின்றன. இங்கு வருவதால் அவங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகின்றன என்று மக்களை கூறுகின்றன. பாருங்கள், இதுதான் அவர் புற்று சாமியின் வழிபாடு மிகவும் சிறப்பாக விளங்குகிறது. பௌர்ணமி அன்று சிறப்பாக இங்கு பூஜைகள் நடைபெறும். ராகு கேது திசைகள், செவ்வாய் தோஷம், கடன் பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை, அனைத்து பிரச்சனைகளுக்குமே இங்கே தீர்வு காண்கின்றார்கள். சில பரிகாரங்களை கூறுகிறார். அது மக்கள் செய்து அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடுகிறது. பாருங்கள், இங்குதான் இந்த அம்மன் மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார். ஒரு புற்று சுயம்புவாகவே உருவாகி 2 சிற்பங்கள் நிறைந்து நாக சிலைகளுடன் காட்சியளிக்கின்றன. பாருங்கள், பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக திகழ்கின்றன. இதுதான் இந்த கோயில் வளாகத்தை பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது இப்போது 3-4 வருஷமாக இந்த கோவில் தொடர்ந்து மக்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். பாருங்கள், என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்தவுடனே விநாயகர் கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புற்றம்மன் கோவில் இருக்கும். புற்றம்மன் கோவிலுக்கு பின்னாடி கருப்பசாமி ஆலயமும் பின்னாடி சைடில் பாண்டி கோவிலும் இருக்கும். பாருங்கள், இந்த ஆலயத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற, நீங்கள் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். சித்தர் சில நிமிடங்கள் பேசியிருப்பார். அதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அவர் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக விளங்கும். இது என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவரிடம் உங்கள் குறைகளை கூறும்போது அவர் உங்களுக்கான பரிகாரத்தை கூறுவார். அதுதான் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த பரிகாரத்தை செய்கின்றன. பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர அவர் கூறும் பரிகாரங்களை செய்தால் போதும். நீங்கள் என்ன பிரச்சனைகள் இருக்கிறீர்களோ அது உங்களை விட்டு விலகிவிடும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். மக்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு வருகின்றார்கள். மக்களிடமே நான் கேட்டுக்கொண்டேன். மக்கள்கள் அனைவரும் கூறுவது என்னவென்றால், இங்கு நம் வேண்டுதல் வைத்தாலோ நம் கவலைகளை கூறினாலோ அனைத்தும் நிறைவடைந்துவிடும், எல்லாம் தீர்ந்து போகும் என்று சொல்கின்றனர். பாருங்கள், அவர்களோட வேண்டுதலுக்காக அவர்கள் பரிகாரத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இருபத்தி 4 மணி நேரமும் இங்கு அன்னதானம், சிறப்பு அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவர் ₹1 கூட காணிக்கையாக வழங்குவதில்லை. பக்தர்கள் விருப்பப்பட்டு கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிறர் கோவில் மாதிரியே இவ்வளோ காசு கொடுங்க அவ்வளோ காசு கொடுங்கன்னு கண்டிப்பாக இங்கே கேட்க மாட்டாங்க. உங்கள் வேண்டுதல் அவர் மற்றவங்களுக்கு உதவும் வண்ணத்தில் இந்த கோவிலில் அமைத்து உள்ளன. பாருங்கள், இவ்வளவோ பேர் எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அத்தனை அவர்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த கோவில் உருவாகியிருக்கிறது. பாருங்கள், புற்றுக்கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் இருக்கக்கூடாது என்று மக்கள்கள் அனைவரும் உணவு உண்டு செல்ல வேண்டும் என்று 24 மணி நேரமும் அன்னதானமும் கொடுக்கின்றார்கள். இவர்தான் அந்த சித்தர். பாருங்கள், இவர் இப்பொழுது பூஜை நடத்தப் போகிறார். இவர் சில நிமிடங்கள் பேசுவார். கவனமாக கேளுங்கள். அவர் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய இவர் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். எள்ளு நம்ம விதைச்சிருப்போம், இப்படி விதைச்சிருப்போம். அந்த எள்ளு மொத்தம் பார்ப்போது ஒரு படி எள்ளு வரும். உண்மையா பொய்யா? அதுதான் உண்மை. நம்ம எவ்வளோ தர்மத்தை செய்கிறோமோ ஒரு படி வரும். எவ்வளோ தீமை செய்கிறோமோ, எவ்வளோ துன்பத்தை நம்ம விதைக்கிறோமோ அது திரும்பி நம்ம பல மடங்கு வரும். ஒரு பிடி எள்ளுக்கு ஒரு படி எள்ளு கிடைக்கல. அப்போ ஒரு பிடி ஒருத்தவங்க துரோகம் பண்ணுங்க, ஒரு படி அளவுக்கு நமக்கு துரோகம் நடக்கும். இதுதான் உண்மை. சரிங்களா? தர்மம் என்ன செய்யும்? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். என் தலையும் என்னுடைய உயிரும் காத்தா பத்தாது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நாம் செய்கிற தர்மம் நாம் தலைமுறையை காக்கும். இதை மட்டும் கையில் வச்சுட்டீங்கன்னா யார்கிட்டையும் நம்ம தோற்ற மாட்டோம், யார்கிட்டையும்
எந்த விதத்திலையும் கைது நிற்க மாட்டோம். சரிங்களா? இப்பவும் சொல்கிறேன், தர்மத்தை செய்யுங்க, தர்மத்தை மட்டும் செய்யுங்க, அடுத்தவங்களை ஆனந்தப்படுத்துங்க, நம்ம ஆனந்தமாக வாழலாம். நோய் நொடி எதனால் வருது? நோய் எதனால் வருது? நோய் எதனால் வருது? ஒரு மனிதனுக்கு சரியான சத்து இல்லை அப்படின்னா நோய் வரும். சரியான உணவான என்னது சத்தான உணவு சாப்பிடலன்னா நோய் வரும். அதுக்கு தான் என்னுடைய நான் பாலிசி எடுத்துக்கிட்டதுன்னா, அடுத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணோம்னா எந்த நோய் நொடியும் வராது. இது அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கண் பார்வை இல்லை, குறைவு என்ன சொல்லுவாங்க, கேரட் சாப்பிடு, கருவேப்பிலை சாப்பிடுன்றாங்க. அப்போ சத்து குறைபாடு இருக்கா, அதை சாப்பிடு, கேரட் சாப்பிடு, பீட்ரூட் சாப்பிடுன்றாங்க. அப்போ அந்த கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே நம்ம தானமாக ஒருத்தவங்களுக்கு உணவு அளித்தோம்னா அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த ஆரோக்கியம் அவங்கள மனதேவனை வாழ வைக்கும். அவங்க ஆரோக்கியமாக வைக்கிறப்ப நம்ம மனது ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு என்ன செய்யும்? ஒரு பேரானந்தம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு மனிதன் தானம் பண்ணணும், சரிங்களா, தியானம் பண்ணணும், நிதானம் இருக்கணும். இது 3 இருந்தால் ஜெயிச்சல். சரிங்களா? வாழ்க வளமுடன். நற்பவி உட்கார்ந்து தீபானம் காட்டிடும். நேரம் காலை 8 மணி. ஆகஸ்ட் மாதம். நமக்கு முதல் வந்துட்டு அவங்க தான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்முடைய தாத்தா, பாட்டி, ஐயா, அப்பத்தா, சரிங்களா, முன்னோர்களை கூப்பிடுங்க, நம்ம குலதெய்வத்தை கூப்பிடுங்க, சப்தகனியை கூப்பிடுங்க. நம்முடைய வழிபாடு பார்த்திங்கன்னா சப்தகனி வழிபாடு இப்போ கிடையாது, இப்போது கிடையாது. நம்முடைய வழிபாடு எடுத்திங்கன்னா முன்னாடி வந்து ஆதி வழிபாடு, புற்று வழிபாடு, நாக வழிபாடு இருந்துச்சு. இப்போ அது காலம் கொஞ்சம் கடந்து என்ன ஆகிப்போச்சு, அது மருவி வேறு ஒரு பேட்டர்னில் கொண்டு போயிட்டாங்க, வேறு ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. ஆதி வழிபாடு, நாகர் வழிபாடு, புற்று வழிபாடு. நாகர் வழிபாடு பண்ணோம்னா, புற்று வழிபாடு பண்ணோம்னா முன்னோருடைய சாபம் நிவர்த்தி ஆகும், எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குது, நீங்கள் புற்றுக்கு பால் வைங்க, புற்றுக்கு வந்து முட்டை வைங்க, மஞ்சள் புழுப்புன்னு சொல்லுவாங்க, தோஷம் நிவர்த்தியான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த புத்தம்மா வந்துட்டு சுயம்பு புற்று நாகம்மா வந்துட்டு ஒரு 27 முறை சுற்றுனீங்கனாலே போதும். ஜாதக ரீதியாக என்னென்ன தோஷங்கள் இருக்கோ எல்லாம் நிவர்த்தி ஆகுன்ற நம்பிக்கை. சத்தியமாக எல்லாத்துக்கும் நல்லது நடக்குனால இத்தனை மக்கள் கூடுறாங்க, இத்தனை பால் குடம், அழகு குத்தி எல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான், இறை நம்பிக்கை மட்டும்தான். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து முனியாண்டின்னு வச்சா முனியாண்டி இருப்பாங்க, மாறினா மாறின்னு இருப்பாங்க, கருமாறின்னு இருப்பாங்க. நம்மள ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது, ஜெயிக்கும். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், எல்லோரும் கண்ணை மூடி உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்ணை மூடி வணங்கிட்டு, முன்னோர்களை வணங்கிட்டு, நம்ம அருப்புக்கோட்டையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் இருக்கிற நோயாளி குணமாக வேண்டிக்கிங்க, கண்ணை மூடி வேண்டிக்கிங்க. அடுத்து மதுரை ஜிஹெச்சில் இருக்கிற நோயாளிகள் குணமான வேண்டிக்கங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு குணமான வேண்டிக்கங்க. அதே போல் பெரிய மருத்துவமனையில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கு குணமான வேண்டிக்கங்க. அதே போல் வீட்டில் முடியாமல் இருக்கிற நோயாளிகளுக்கு குணமான வேண்டிக்கங்க. நோயாளிகளுக்கு உதவி பண்ணோம்னா எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா நமக்கு தோஷம் விலகும்னு சொல்லுவாங்க. இதுதான் பரிகாரம்ன்ற அதுதான் பரிகாரம். சரிங்களா? நம்ம 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சு 4 பேர்த்த வாழ வச்சாலே நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான எதிர்வினைகள் வரும், நம்ம என்ன நன்மைகள் பண்ணாலும் அதுக்கான நல்வினைகள் வரும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு வாழ்க்கை முறை. அதனால் இன்னிலேருந்து கூட ஒரு முடிவெடுத்துங்க. ஏன்னா 2026ஆம் ஆண்டு பிறந்துருச்சு, முதல் ஞாயிற்றுக்கிழமை. இன்னிலேருந்து எல்லோரும் ஒரு உறுதிமொழி பக்கத்தோட சத்தியமோட பண்ணிக்கோங்க, இல்லை நம்ம கையோட சத்தியம் பண்ணிக்கங்க. யாருக்கும் எந்த தீங்கு நினைக்க மாட்டோம், யாருக்கு எந்த துன்பத்தை கொடுக்க மாட்டோம், யாரையும் சபிக்க மாட்டோம், யாரையும் எந்த ஒரு சொல்லால் அவமானப்படுத்த மாட்டோம், அடுத்தவங்களுக்கு ஆசைப்பட மாட்டோம், யாருக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். நீங்களாக ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சத்தியம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சத்தியம் பண்ணிக்கோங்க. இது நான் விளையாடி சொல்லலை, நம்முடைய மனம் உறுதியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். சரிங்களா? தர்மத்தை செய்வோம், தர்மம் வெல்லும், தர்மம் வெல்லும், நற்பவி நற்பவி. சரிங்களா? தீபானை காட்டிக்கணும், சங்கு முழங்குறேன், கண்ணை மூடுங்க. இந்த கோவிலில் நிறையா விஷயம் நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு. நான் கேட்குற காணிக்கை ஒன்று தான், காசோ பணமோ யார்ட்டையும் இது பண்ணி யார்ட்டையும் ஏமாற்றின வரைக்கும் பண்ணலை. இது நான் தைரியம் வந்து நான் சொல்லுவேன். பரிகாரம் சுற்றி யார்ட்டையும் பணம் வாங்கி ஏமாற்றி ஒன்றுமே பண்ணலை. ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அரிசியோ பருப்பு எண்ணெயோ காய்கறி கொடுக்குறாங்க, அவங்களுக்கான தேவைகள்
என்ன முடியுதோ அவங்க வந்து செய்கிறாங்க. இதுதான் முறை. சரிங்களா? இதை கொடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும், இதை செய்யுங்க உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு யார்ட்டையும் எந்த ஊரும் பண்ணலை. இது தைரியமாக நாணித்தனமாக சொல்லுவேன். ஏன்னா யார்ட்டையும் வாங்கினா தானே பயம். பயம்ன்றதுக்கு என்னது, நம்ம ஒரு தப்பு பண்ணக்கூடாது, யாரும் தப்பு பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை நான் ஒரு ஃபாலோ பண்ணி போகிறப்ப நீங்கள் அதே மாதிரி வாங்க. நல்லது மட்டும் செய்வோம், நல்லது மட்டும் செய்வோம். கடைசியும் சொல்கிறதான் இப்போன்னு சொல்கிறதான், தர்மத்தை செய்யுங்க, தர்மத்தை செய்யுங்க. அதே போல் தர்மம் தலை காக்கும், தக்க சமத்தில் உயிர் காக்கும். நாம் செய்கிற தர்மம் நம் தலைமுறையை காக்கும். 1000 கோடி கொடுத்துட்டு போனாலும் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. கொஞ்சோண்டு புண்ணியத்தை கொடுத்துட்டு போங்க. நம்ம தலைமுறை நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட நல்லபடியாக வாழ்வாங்க. வம்சம் விருத்தி அடையும், நல்லாயிருக்கும். சரிங்களா? சங்கம் வழங்குறேன். உங்களுடைய குலதெய்வத்தை எல்லாரும் சாமி கும்பிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கேளுங்க. நம்ம அவங்களுக்கு வந்து கூட வந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி நல்லது நடக்கும். சரிங்களா? கண்ணீர் தான் காணிக்க, கண்ணீர் தான் காணிக்க. இந்த கண்மலரை பாருங்கள், கண்மலரை பாருங்கள். தீபாவளி காட்டும்போது கண்மலரை பாருங்கள். அந்த மாலைக்குள்ள ஒரு சித்தருடைய உருவம் தெரியும், சித்தருடைய உருவம் தெரியும். சரிங்களா? கண்மலர் பாருங்கள். ஓம் சக்தின்னு சொல்லும்போது நாக சிவசக்தின்னு சொல்லுங்கள். இங்கே புற்றுனால நாகம் சிவனும் சக்தியும் சேர்ந்துருக்காங்க. அதனால் ஓம் சக்தின்னு சொல்லும்போது நாக சிவசக்தின்னு சொல்லுங்கள். சொல்லும் போதே உங்களுக்கான அருள்நிலை கிடைக்கும், உண்மையான அருள் கிடைக்கும். ஏன்னா ஓம் சக்தி சொல்லும்போது நாக சிவசக்தி நாம் சொல்லுங்க, நல்லது நடக்கும். ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி.
தெரியல. இங்கே வரும். என்ன பாட்டில் கொஞ்சம் பாதை கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க பாதை. என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க? அந்த கடை பிரச்சனை சரி ஆயிடுச்சா? பரவாயில்ல. அப்படியா? நல்லா இருக்குல்ல? இங்கே வந்தால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆ, சரிங்க.